நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்குறதும் அனுமதி கொடுத்துட்டாரு. உடனே ஒரு கையை மேலேருந்து கீழே இறக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் என்ற ஒரு துணியை வெளிப்படுத்தும் விதமாக செய்ததும் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி. ஜெனரேஷன் மாறி சிந்திக்கிறதுனால முதலமைச்சர் அவைக்கு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டாக நம்ம நாற்காலியில் உட்காந்துட்டு வந்தால் வரட்டும், இது புதிய தலைவருடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு உட்காந்தா யாரும் ஏற்றுக்குவாங்களா? கட்சி கொடி எடுத்துகிட்டு வரதோ விசில் அடிக்கிறதையோ அதையெல்லாம் நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்றாரு. நாங்கள் கட்டுப்படுத்த சொல்லவே இல்லையே, சட்டமன்றத்துக்குள்ள அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். இந்த ரைடு வரும்பொழுது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலை, மறியல் செய்யலை. ஆதவர்ஜி நான் சொல்கிறது அடுத்து சபரீசன் உதயநிதி இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இவங்களெல்லாம் குறி வைப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா சொல்லி வச்சு செய்கிற மாதிரி தானே இருக்குது. கூட்டணி கட்சிகளை இனிமேல் நம்ம நம்பி இருக்க முடியாதுன்னு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு திமுக நகர்ந்திருக்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. அவங்க யாரையும் நாங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டோம், கைவிட மாட்டோம். அதையும் மீறி போனாலும் அவங்களுடைய விருப்பம்னு சொல்கிறாரு. அது யாரை சொல்கிறாரு என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய தலைவருமான திரு தமிமுன் அன்சாரி அவர்கள். வணக்கம். வாழ்த்துக்கள். சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரை, அது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு நாள் பேசினார். அதுக்கு அடுத்த நாளாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் உரையாற்றி இருந்தார். அதில் அவர் உரையினுடைய நிறைவு பகுதியில் அவர் செய்த செய்கை தான் இன்றைக்கும் பேசுபொருளாகவும் இருக்கு. ஒரு முதலமைச்சர் இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. அது தவைக்கா தரப்பிலிருந்து பார்க்கிற போது அது மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாட்டமாக சட்டமன்றத்திலே சில பேர்லாம் விசில் அடித்ததாக எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணார். சினிமா பாணியில் சட்டமன்றம் நடக்குது, ஒரு திரையரங்கம் போல இருக்கு அப்படின்லாம் விமர்சனம் பண்ணார். நீங்களும் அதை கண்டிச்சிருந்தீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, இதற்கு முன்பாகவும் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க, பணியாற்றி இருக்கீங்க. இந்த நடவடிக்கை தவைக்கா சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நடவடிக்கை என்னவாக இருந்தது, எப்படி இருந்தது, நீங்கள் எப்படி உணர்றீங்க? கடந்த முறை நான் சட்டமன்ற உறுப்பினராக 2016-21 செயல்பட்ட போது ஆரம்ப நாட்களில் அந்த அவையில் கலைஞர் அவர்களும் இருந்தார்கள், முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்களும் இருந்தார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் அவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்காவிட்டாலும் அவர்களெல்லாம் இருந்த அவையில் நாங்கள் எல்லாம் இருந்தோம் என்பது எங்களுக்கு இப்போதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. அப்போதெல்லாம் அவையில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கும், சூடாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், பரபரப்பாகவும் இருக்கும். இந்த முறை 59 ஆண்டு கால திராவிட இயக்க அரசியல் கட்சிகளுடைய ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அரசியலிலே வென்றெடுத்திருக்கிறது. நம்மை போன்றவர்களுக்கு இந்த தேர்தல் வெற்றியிலே பல மாறுபட்ட எண்ண ஓட்டங்கள் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்துக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதன் பிறகு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் மரபுகளையும் பண்பாடுகளையும் உயரிய விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறார்கள். முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்த பிறகு இதற்கு முன்பாக அவர் திரைத்துறையில் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம். திரைத்துறை என்பது அவருடைய அரசியலுக்கு வலிமை சேர்த்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் ஒரு முதலமைச்சராக வந்த பிறகு சட்டமன்றத்தை ஒரு திரைத்துறையுடைய களமாக கருதிவிடக்கூடாது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், அன்று சட்டமன்றத்தில் நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கலாமான்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்குறதும், அவருக்கு தர்ம சங்கடத்தில் அனுமதி கொடுத்தாரா இல்லை என்ன நெருக்கடியில் கொடுத்தாருன்னு தெரியலை, அனுமதி கொடுத்துட்டாரு. உடனே ஒரு கையை மேலேருந்து கீழே இறக்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் என்ற ஒரு துணியை வெளிப்படுத்தும் விதமாக செய்ததும் உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சி. இந்த சின்ன பிள்ளைங்க அரசியல் விவரம் தெரியாதவங்க வேண்டுமென்றால் அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக கருதலாம். ஆனால் மாண்புமிக்க ஒரு சட்டப்பேரவையிலே இப்படி நிகழ்ந்து விட்டதே என்ற துயரம் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. நீங்க மாண்பு மரபுன்னு சொல்றீங்க, ஆனால் இன்றைய அரசியல் சூழல் ஒரு யங் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷனுக்கான அரசியல் துணி மாறி இருக்கு, இப்படிதான் அடுத்த அரசியல் களம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுதுல்ல. அப்போ சட்டமன்றத்தில் இனிமே குத்துப்பாட்டு நடக்கும், டான்ஸ் நடக்கும், தியேட்டரில் விசிலடிக்கிற மாதிரியாக கூகுன்னு எல்லாரும் விசிலடிப்பாங்க, கைகலப்புகள் நடக்கும். இதெல்லாம் மாறுபட்ட புதிய ஜெனரேஷனுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லி ஏற்றுக்கலாமா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புகள்
காலத்துக்கேற்ப மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு புதிய அரசியல் தலைமையை அவங்க வரவேற்றிருக்கலாம். இளைய தலைமுறை அதை விரும்பி இருக்கலாம். ஆனால் அரசியல் விழுமியங்கள் என்ற கோட்பாடுகளை காலந்தோறும் எல்லோருமே மதித்து வந்திருக்கிறார்கள். மன்னர் காலத்திலும் சரி, ஜனநாயக காலத்திலும் சரி, இந்த இந்த தற்கால நாகரிக காலத்திலும் சரி, இனிவரும் காலங்களிலும் சரி, அந்த மரபுகள் என்ற ஒரு கோட்பாடுகளை யாருமே தவிர்க்க முடியாது. மரபு என்று சொன்னால் என்ன? ஒரு முதலமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் அவையில் எழுந்து நிற்க வேண்டும். இது மரபு. ஜெனரேஷன் மாறி சிந்திக்கிறதுனால முதலமைச்சர் அவைக்கு வரும்போது அப்படியே ஒரு மாதிரி அசால்ட்டா நம்ம நாற்காலியில் உட்காந்துட்டு வந்தா வரட்டும், இது புதிய தலைமுறை எதிர்பார்ப்பு அப்படின்னு உட்கார்ந்தா யாரும் ஏற்றுக்குவாங்களா? சொல்லுங்க. சில பண்பாடுகள் மரபுகள் இருக்குது. அது எந்த தலைமுறை எப்படி மாறினாலும் அந்த தலைமுறையுடைய மனமாற்றத்துக்கு ஏற்ப நீங்கள் பயணிக்கக்கூடாது. அந்த தலைமுறையை தான் நம்ம மனமாற்றி நம்முடைய விழுமியங்களை காப்பாற்ற அழைத்து வரணும். அதுதான் மிகச்சிறந்த தலைமை. அந்த பொறுப்பு மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அவருடைய ரசிகர்கள் இதை விரும்பி இருக்கலாம், உண்மையிலேயே பாராட்டலாம், கொண்டாடலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவர் தானே ஒழுங்குபடுத்தணும். அந்த தலைமை பொறுப்பு பெற்ற தானே உண்டு. அடுத்ததாக பேரவைக்கு முதல் நாள், அதாவது இந்த நிகழ்வுக்கு முதல் நாள் தான் மாண்புமிகு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் உறுப்பினர்கள் செய்கை மூலமாக எதையும் செய்யாதீங்க, கண்ணிய குறைவான நடவடிக்கையில் ஈடுபடாதீங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா சோசியல் மீடியாவில் அது வைரல் ஆகுது, கண்ணிய குறைவாக யாராவது ஈடுபட்டுனா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்கிறார். உண்மையிலே மனதார அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அது. அடுத்த நாள் அவர் இதை எந்த சூழலில் அனுமதிக்கிறாங்கிறதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு முதல்வர் அவர்கிட்டே ஒப்புதல் கேட்கிறார். ஒரு முதல்வர் கேட்கும்போது உங்களுக்கு முடியாது என்று சொன்னால் அவருக்கு ஒரு தர்மசங்கடம் வந்துடும். அவரும் அனுமதி கொடுத்துட்டார். அப்போ என்ன ஆகுது? முதல் நாள் பேரவைத் தலைவர் அவர்கள் இவ்வாறு அறிவுறுத்தலை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று அது மீறப்பட்டிருக்கிறது. இது யாருடைய தவறு? பேரவைத் தலைவருடைய தவறா, முதல்வருடைய தவறா என்ற ஒரு கேள்விகள் சுற்றி வருகிறதா இல்லையா? மொத்தத்தில் இது போன்ற விஷயங்கள் 18 வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு, அல்லது அரசியல் தெரியாதவங்களுக்கு, அல்லது சின்ன பிள்ளைகளுக்கு, சினிமா ரசிகர்களுக்கு வேண்டுமென்றால் கொண்டாட்டமாக இருக்கலாம். பொதுமக்களிடம் இது கொண்டாட்டத்தை பெறவில்லை. அவரை ஆதரித்து பேசுபவர்கள் கூட அதை கண்டித்து எழுதுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பேசக்கூடாது. ஒரு முதல்வருங்கிற அந்த ரேஞ்ச் இருக்கா இல்லையா, அதை நம்ம தாழ்த்தி விடக்கூடாது. திரைப்படத்துறையில் நடிகராக நடித்த விஜய் என்பது வேறு, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அதனால் விழுமியங்களையும் மரபுகளையும் காலத்தால் மாற்ற முடியாத ஒன்றையும் யங் ஜெனரேஷன் ஜென்செட் தலைமுறை விரும்புது, அதுக்கேற்றது மாதிரியான அரசியலை தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்திடக்கூடாது. அப்படி பார்த்தோம்னு சொன்னோம்னா ரீல்ஸுக்காக நீங்கள் ஆட்சி நடத்துறீங்களா? இப்படிலாம் செஞ்சால் ரீல்ஸ் கிரியேட் ஆகும், அதை வச்சு பெரிய அளவில் வைரல் பண்ணலாம், தொண்டர்களை உற்சாகப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? அது எவ்வளோ பெரிய தவறு. எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்ன அந்த குட்டி ஸ்டோரியும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அது பேசுபொருளாகவும் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவரும் அதை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இதை தவிர்த்திருக்கலாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கு விளக்கம் ஆதவர்ஜுனாவும் கொடுத்துருக்காரு. அரசியல் ரீதியாக விமர்சனங்களை நாங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் பல குற்றச்சாட்டுகளை அரசின் மீது முன்வைக்கிறார். அப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து அங்கே அப்படிதான் பதில் கொடுத்தாக வேண்டிய நிலைமை இருக்கு எங்களுக்கு. அதாவது ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய நடவடிக்கைகள் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். அவைக்கு புதியவராக இருந்தாலும் அவரிடம் நிறைய அரசியல் தன்மை இருக்கிறது என்பதை பார்க்க முடிந்தது. அவர் இந்த பதிலை சொன்ன எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி அவர்கள் ஆட்சியின் மீது விமர்சனம் வைத்தார். முதல்வர் ஜோசப் அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் ஏதாவது விமர்சனம் வைத்தாரா? முதல்வருடைய அப்பாவை பற்றி ஏதாவது விமர்சித்தாரா? அவரது குடும்பத்தை பற்றி ஏதாவது அவையில் விமர்சித்தாரா? நியாயமாக ஒரு அரசுக்கு வைக்க வேண்டிய விமர்சனம் எடுத்து வைத்தார். தமிழக வெற்றி கழகத்தினர் செய்த சட்டம் ஒழுங்கு குறைகளையும் பாலியல் புகார்கள் குறித்த விஷயங்களையும் பெயரோடு ஊரோடு குறிப்பிட்டார். இது எல்லாமே ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் என்று தான் அவர் சொன்னார். அதற்கு அவர்கள் பதிலளித்திருக்க வேண்டும். ஆனால் அப்பாவை காணுமே அப்படின்னு சொன்ன அந்த செய்கையும் அந்த குட்டி கதையும் ஒரு ஆரோக்கியமற்றது. என்ன சொல்ல வராங்க? உங்கள் அப்பா, அதாவது முன்னாள் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், குளத்தூரில் தோத்துட்டாரு, அவரால் இந்த அவைக்கு வர முடியல, இந்த அவையில் தான் நாங்கள் தேடி பார்க்குறோம் அப்படி என்பதை தானே இந்த குட்டி கதையின் போது அவர் சொல்ல வந்திருக்காரு. இந்த கதைக்கு பின்னால் வேறு ஏதாவது உள்ளர்த்தம் இருக்கிறதா? இல்லை, இதுதான் உண்மை. அப்போ ஒருத்தர் தோத்துட்டார் என்பதற்காக அவையில் இப்படியெல்லாம் சிறுமைப்படுத்துவது ஆரோக்கியமான போக்கா? எத்தனையோ விமர்சனம். பவருக்கு வந்தா பவர் இல்லாம போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு விமர்சனம் பண்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நக்கல் நையாண்டியோட நாங்களும் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோம். நீங்க நக்கல் நையாண்டியோட விமர்சனத்தை முன்வைங்க, அரசியல் ரீதியாக முன்வைங்க. அவர் மின்வெட்டு இருக்கு என்பதை கேலி கிண்டலுமா சொன்னாரு. மின்வெட்டு சரியாக இருக்கிறது என்பதை அதே கேலி கிண்டலாம் நீங்களும் சொல்லுங்க.
நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு அதே அளவுகோலின் அடிப்படையில் நீங்கள் கேலி கிண்டலோடு விமர்சனம் செய்தால் இந்த சர்ச்சைகளே வராது. அப்பாவை எங்கே காணோம், நான் ஒரு சைகை ஆக்ஷன் பண்ணிக்கிடட்டுமா அப்படின்னு சொன்ன விஷயங்கள், முதல்வர் நேர்த்தியாக கொண்டு வந்த அந்த உரையுடைய எல்லா விஷயத்தையும் அவரே ஒரு பின்தங்கிய நிலை கொண்டு போயிட்டாருன்னு அர்த்தமாக இருக்குது. 43 நிமிஷம் பேசுகிறான்னு நினைக்கிறேன். அந்த 43 நிமிஷத்தில் பல தொண்டர்களை அவருடைய ஆதரவாளரில் உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள், எதிர்க்கட்சியருடைய பல விஷயங்களுக்கு பதில் சொன்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முதல்வருடைய உரையில் பல நல்ல அம்சங்களும் இருந்துச்சு என்பதை நம்ம மறுக்கலை. ஆனால் நீங்கள் நியாயமாக கேட்ட தமிழக வெற்றி கழகத்தின் மீதான விமர்சனங்களுக்கு, குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் அதில் பதில் தந்திருக்கணும், அது தரலை. சரி, கடந்து போயிட்டீங்க. உங்களுடைய தற்காப்பு அரசியலாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த அப்பாவை காணுங்கிற குட்டி கதை ஆரோக்கியமானதா? நான் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இன்னொரு கேள்வியும் நான் வைக்கிறேன். இப்போது ஒரு முதல்வருடைய உரையாக இருந்தாலும் அவையில் பேசக்கூடிய எல்லாருடைய உரையும் ஆவணப்படுத்தப்படும், பதிவேட்டில் ஏற்றப்படும். இப்போது நான் ஆக்ஷன் பண்ணிக்கொள்ளவா அப்படின்னு சொல்லி முதல்வர் கேட்ட உடன் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அந்த ஆக்ஷனை சபாநாயகர் பதிவேட்டில் எவ்வாறு ரிப்போர்ட் செய்வார், பதிவு செய்வார்? இதுக்கு விடை தேவை. அடைப்புக்குறிக்குள்ள முதல்வர் இப்படி செய்கை செஞ்சார்ன்ட்டு எழுதுவாங்களா, அல்லது இந்த செய்கையுடைய அர்த்தம் இதுதான் சொல்லி எழுதுவாங்களா? அந்த கேள்வியெல்லாம் வருதா இல்லையா? அதே போன்று மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறார். அவர் அவருடைய உரையிலேயே தமிழை பாதுகாப்போம், தமிழ் நம்முடைய ஆட்சி மொழியாக இருக்கும், அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறார். அப்போது அந்த கருத்துக்களை உரையுடைய முன்னோட்டத்திலே கொடுக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் தன்னுடைய உரையில் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏன் இந்த கதறல்ஸ் அப்படிங்கிறார். இது என்ன, இது ஆங்கிலமா தமிழா? இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க சோசியல் மீடியாவில் பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள், அல்லது வீதி முனைகளில் சாமானியர்கள் தமாஷாக பேசிக்கொள்ளக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் சட்டசபையில் வெளிப்படுத்தலாமா? நாளைய வரலாறு என்ன சொல்லும்? அடுத்த தலைமுறையினர் இந்த உரையை எவ்வாறு கருதும்? இன்றைய ட்ரெண்ட் அதுவாகத்தான் இருக்குன்றாங்க. அதாவது அப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அரசியல் செய்கிறீங்க. புத்திசாலித்தனம் என்ன? அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டை மாற்றணும். நாமளே அரசியல் ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும். அதுதான் ஆளுமை. ஒரு ஊர் உலகம் ஒரு ட்ரெண்டை போயிருக்கிறதுனால நாமளும் அதே ட்ரெண்டோட போக முடியுமா? அரசியல் என்பது என்னங்க? தெளிவான முடிவெடுத்து மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும். யாரும் எதிர்பார்க்காத சேவைகளை செய்து அதன் மூலமாக சாதனைகளை படைக்க வேண்டும். நம்முடைய போக்குக்கு ஏற்ப மக்களை பக்குவப்படுத்தி வழிநடத்தி ஒரு சிறந்த பொது சேவையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் அரசியல். மாறாக எங்கள் இளைய தலைமுறை இப்படி ரசிக்குது, இப்படி விரும்புது அப்படி என்பதற்காக நீங்கள் ஆட்சித்தன்மை அரசியலையெல்லாம் நீங்கள் மாற்றம். இன்னைக்கு பள்ளி மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் தாவேக்கா கட்சி கொடி எடுத்துட்டு எல்லாம் போறதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்கிறோம். அதை செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, அவர்கள் தானாக கட்சி கொடி எடுத்துட்டு வரதோ விசில் அடிக்கிறதையோ அதையெல்லாம் நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட் தானே அப்படின்றாரு. நாங்கள் கட்டுப்படுத்த சொல்லவே இல்லையே. சட்டமன்றத்துக்குள்ள அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். நீங்கள் ரோட்டில் விசிலடிங்க, உங்கள் கட்சி மேடையில் விசிலடிங்க, பரப்புரைகளில் விசிலடிங்க, தியேட்டரில் போய் விசிலடிக்காதீங்கன்னு சொல்கிறோம். கட்சி பிள்ளைங்க, உங்கள் சின்ன பிள்ளைங்க உங்கள் கட்சி கொடியை தூக்கிட்டு போகிறதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் சட்டமன்றத்தில் மாண்புகளை கடைப்பிடிங்க. அந்த தெருவில் போகிற அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சட்டமன்றத்து விதிகள் தெரியுமா, மரபுகள் தெரியுமா? இவர் சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, அதே மாதிரியாக அரசியல்லையும் நடிக்கணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து அதை செஞ்சு கொடுத்தோம்னா அது சரியாக இருக்க முடியுமா? அந்த பிள்ளைங்களுக்கு விவரம் தெரியாது சார். நாம தான் விவரத்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் முக்கியமான இடத்தை உயர்ந்திருக்கீங்க. அப்போ அந்த உயரமான இடத்தை வந்த பிறகு தலைமைத்துவ பண்பு என்று இருக்கிறதா அல்லவா? நீங்கள் ஆசிரியராக தான் இருக்கணும். மாணவர்கள் அப்படி விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் மாணவர்களாக நடந்து கொள்ள முடியுமா? மாணவர்கள் யூடிசி பண்ணுறதை ட்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு யூடிசியை சட்டமாக்குவீங்களா? அப்போ ஒழுங்கு செய்ய வேண்டிய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் உயர்ந்த சிந்தனைகளோடு தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். சிறிய தலைமுறையினர், இளைய தலைமுறையினர், சிறிய வயதில் உள்ளவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் அரசியலில் செய்யணும்னு நினைச்சோம் சொன்னால் தான் வரலாற்று பிழை. அந்த வரலாற்று பிழையை செஞ்சிடாதீங்கன்னு சொல்லி தான் நம்ம கேட்குறோம். முதலமைச்சர் சட்டப்பேரவையிலேயே சொல்லியிருந்தாரு, ஊழல் செய்யவும் விடமாட்டேன், அப்படி செஞ்சிருந்தவங்களையும் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான் கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் மீது இப்போ நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு ஏவாவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்குன்ற செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது அரசியல் பழிவாங்கும் போக்கு இருக்கக்கூடாது. உண்மையில் அவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கட்டும். இந்த ரைடு வரும்பொழுது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்கள்
அந்த வீட்டில் இருந்திருக்கிறாரு. எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கலை, மறியல் செய்யலை, தொண்டர்களை அழைத்து வந்து இடையூறு செய்யலை, அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்து தெளிவாக இருக்கிறது மாதிரி தான் புரியுது. என் மீது எந்த குற்றமும் இல்லை. நீங்கள் வந்து ரைடு வந்திருக்கீங்களா? ஆவணங்களை எடுத்துகிட்டு போங்க, சரி பாருங்க. நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் என்பதாகத்தான் அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அவர் மறுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தால் நமக்கு பதில் சொல்ல முடியும். அவர் அமைதியாக இதை எதிர்கொண்டிருக்கிறார். அனைத்தையும் சட்டப்பூர்வமாக அனுமதித்திருக்கிறார். அப்போ மடியில கனம் இல்லாவிட்டால் வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர்கிட்ட தெளிவும் உண்மை இருக்கிறனால தானே அவர் பொறுமையாக அதை எதிர்கொள்றாரு. சட்டம் அவர் மீது பாய்கிறது என்று சொன்னால் அதை சட்டப்பூர்வமாக அவர் சந்திப்பார். ஆதவர்ஜுனா சொல்றது அடுத்து சபரீசன், உதயநிதி மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் அதாவது சொல்றாரு. இது வந்து எப்படி அவர் சொன்னார்ன்னு எனக்கு தெரியல. பேரை குறிப்பிட்டு அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்வது ஒரு விதமான ஏதோ ஒரு ஒரு குரோத அரசியலை வெளிக்காட்டுவதாக தான் நான் கருதுறேன். சுதந்திரமான முறையில் நியாயமான குற்றச்சாட்டின் அடிப்படையில், புகாரின் அடிப்படையில் ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அது வேற. அடுத்து இவங்களெல்லாம் குறி வைப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, சொல்லி வச்சு செய்கிற மாதிரி தானே இருக்கு. இது நல்ல போக்காக எனக்கு தெரியல. நீங்க சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இப்போ கடந்த ஆட்சியில வந்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குனாங்க. நிறைய கமிஷன், கரப்ஷன்லாம் இருந்தது. ஒவ்வொரு வேலைக்கும் வந்து கமிஷன் வாங்கியிருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில வந்து என்ஓசி குடுக்குறதுக்கெல்லாம் காசு வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த அரசு அதெல்லாம் செய்யல. நாங்க எதுவுமே வந்து காசு வாங்குறதில்ல. எங்கள பார்த்து சொல்ல முடியுமா? நாங்க காசு வாங்கிட்டு தான் பண்றோம்ன்னு நீங்க கை நீட்டி சொல்ல முடியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்க நீங்க எப்படி நீங்க இந்த நிலைப்பாட்டில அதான் நீங்கன்னா, இந்த டிவிகே அரசு இந்த நிலைப்பாட்டில பயணிச்சுச்சுன்னா, உண்மையிலேயே நம்மலாம் பாராட்டுவோம், மகிழ்ச்சி அடைவோம். ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து 43 நாட்கள் தான் இன்னையோட ஆகுது. அதற்குள்ள நீங்க என்னமோ 3 வருடத்தை கடந்தது போல நீங்க பேசக்கூடாது. இன்னும் நாட்கள் இருக்கிறது. மக்கள் உங்களை கவனிப்பார்கள். அதே நேரத்தில இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி அவங்க வந்து எதிர்க்கட்சியினர இதற்கு முன்பாக ஆண்ட கட்சியினர அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, சாடியிருக்கிறாங்க. அப்பதான் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? பார்ட்டி ஃபண்ட் யார் வாங்குனா என்னன்னு சொல்லுங்க. நாங்க எதிர்கொள்றோம்னு தானே ஒரு பேட்டிய குடுத்திருக்காரு. அப்போ அவரு தெளிவா பேட்டிய குடுத்துட்டாரு. அப்ப நீங்க தான் இனிமே ஆதாரப்பூர்வமா அதை எல்லாம் நிரூபிக்கணும். இப்போ முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசும்போது, நீங்க அப்பாவ காணோம்னு தேடுறீங்க. நான் வந்து என்னுடைய செயல்பாடுகள் அரசு கோப்புகள்ல இருக்கும். விடியல் பயணத்துல இருக்கும். நிறைய திட்டங்கள்ல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. எப்படி அத பார்க்குறீங்க? தான் செய்த 5 ஆண்டு கால சாதனைகள தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அழுத்தமா சொல்றாரு. என்னுடைய திட்டத்தினால் ஒவ்வொருவரும் பயனடைந்திருக்கிறார்கள். அந்த பயனாளிகள் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்பதுதான் அது அர்த்தம். அவர் சொல்றார்ல, அந்த விடியல் பயண திட்டத்தில ஒரு பயனடைந்தவர்கள் எல்லோருமே என்ன நினைச்சு பார்ப்பாங்கங்கிறத தான் அவர் சுட்டிக்காட்டுறார். எத்தனை பெண்கள் வந்து லட்சக்கணக்கில பயணிச்சாங்க இந்த 5 ஆண்டு காலத்தில. அவங்களுக்கு மத்தியில வந்து அவர் மீது ஒரு நன்றி உணர்வு இருக்கத்தானே செய்யும். அத தான் சுட்டிக்காட்டுறார். அது மாரி ஒவ்வொரு திட்டங்களிலும் பலனடைந்தவர்கள், அந்த திட்டங்களை பார்த்து பாராட்டியவர்களுடைய மனதில நான் இருக்கேன் என்பத தான் அவர் சுட்டிக்காட்டுறார். அவரு தைரியத்தோடயே இத சொல்றாருன்னு திரும்ப திரும்ப சொல்றாருன்னு சொன்னா, அவர் 5 ஆண்டு காலம் அவ்வாறு செயல்பட்டு இருக்கிறார். அந்த மனநிறைவிலும், நம்பிக்கையிலும் தான் அவர் அழுத்தமா அப்படி சொல்றாரு. அது சரி என்று தான் நானும் சொல்றேன். நலத்திட்டங்கள் வேலை செய்திருந்தால், அந்த மக்கள் திமுகவ மீண்டும் ஆட்சி பொறுப்ப குடுத்துருக்கணும் இல்லையா? அதாவது திமுகவுக்கும், தவேகாவுக்கும் 17,00,000 வாக்குகள் தான் வித்தியாசம். நாம என்ன சொல்றோம்னா, மக்கள்ட்ட வந்து எல்லா நேரத்திலும் சேவைகளுக்காக மட்டுமே ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இதற்கு முன்பாக கலைஞர் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு ஆட்சியை கொண்டு வந்தார். அப்பதான் உழவர் சந்தை, மினி பேருந்து திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தார். சிறப்பான ஆட்சி. அடுத்து வந்த மக்கள் அவருக்கு மீண்டும் ஓட்டு போட்டாங்களா? சில சமயத்தில மக்களுடைய மனநிலையை வந்து ஜனநாயக நாட்டில வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஜனநாயகம் என்பது எப்போதுமே இதயங்களை வைத்து எண்ணப்படுவதில்லை. தலைகளை வைத்து தான் எண்ணப்படுகிறது. அந்த அடிப்படையில இவருடைய ஆட்சி இவ்வளவு சிறப்பாக இருந்தும் கூட, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் போனது ஒரு ஏமாற்றம் தான். இடைத்தேர்தல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து போட்டியிடுறத நம்ம எப்படி பார்க்கிறது? ஏன்னா நீங்களே சிதம்பரம் தொகுதிய நான் வந்து விட்டுக் குடுக்குறேன். நீங்க போட்டியிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அது உணர்வுபூர்வமாக அவர் அத பார்த்தாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ திருச்சி கிழக்குல போட்டியிடுவதற்கான வேலைகள் நடக்குது. ய நேரு அவர்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்லாம் செய்திகள் வருது. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? நான் வெற்றி பெற்று அவரை சந்திக்க சென்ற நேரத்தில், அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தது நான் உட்பட யாருக்குமே மகிழ்ச்சியாக இல்ல. பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியாக இல்ல. அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களுக்கும் கூட அது வந்து ஒரு மகிழ்ச்சியை தரல. அவங்களுக்கு கூட வருத்தம் தான். இதான உண்மை. ஆனால் வந்து எங்க கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள் பேசிக்கொண்டபடி, ஒரு வாய்ப்பை அவருக்கு நம்ம ஏற்படுத்தி தந்தோம்னா, அது காலம் முழுக்க ஒரு நல்ல ஒரு விஷயமாக பேசப்படும். ஒரு மனநிறைவான காரியமாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க ரிசர்வ் பண்றோம், நீங்க நில்லுங்கன்னு சொன்னோம். ஆனா, அவர் அதில ஒரு விஷயத்த எழுதுறாரு. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க நம்பிக்கையோட. எங்க பணியும் சேர்த்து நீங்க செய்யுங்க அப்படிங்கிற மாரி ஒரு அவருடைய நல்லெண்ணத்த வெளிப்படுத்தினார். அவர் அப்போதே அதை ஏற்றுக்கொள்ளல. அப்படி அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அந்த கோரிக்கைய ஏத்திருக்கணுமா இல்லையா? இல்ல.
இப்போது அந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட விருப்பம் என்பது அந்த கட்சியினருடைய விருப்பமாக இருக்கலாம், அவருடைய விருப்பமாக தெரியலை. அப்படி இருந்திருந்தால் நம்மகிட்ட வெளியே அவரே சொல்லியிருப்பார், பேசியிருப்பார். எனவே இந்த விஷயத்தில் வந்து கட்சியினுடைய விருப்பம் அதுவாக இருக்கலாம். ஆனால் திமுகவுடைய தலைமை என்ன முடிவு செய்ய போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சட்டமன்றத்திற்குள்ள அவர் இல்லை, அவர் வர வேண்டும் மீண்டும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் பெருமளவு இருக்குல்ல. ஒரு அந்த பிரச்சனை மற்றவர்களுக்கு இருக்கோ இல்லையோ, எங்களுக்கு இருக்கு. சட்டமன்றம் இன்னும் உயிரோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை போன்ற மூத்தவர்கள் அவைக்கு தேவை, வழிகாட்டிகள் தேவை. அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய விருப்பத்தை நம்ம தெரிவித்தோம். அப்படி ஒரு முடிவு அவர் எடுத்தானா அதை நம்ம சந்தோஷமான முடிவுன்னு முதல்ல நாங்கள் தான் சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு, கட்சி அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை என்ன நினைக்குது நமக்கு தெரியலை. அதனால இது விஷயமா நாம் எதுவும் புரிஞ்சுதான் சொல்ல முடியாது இல்லையா. இனிமேல் திமுக வந்து தனித்தே போட்டியிடுவதற்கான வேலைகள்ல வரணும், கூட்டணி கட்சிகளை வந்து இனிமேல் நம்ம நம்பி இருக்க முடியாதுன்னு அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு திமுக நகர்ந்திருக்கிறத நீங்க பார்க்குறீங்களா? இல்லை, அப்படி கூட நான் சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தேன். அவங்க வந்து யாரையும் நாங்கள் போங்கன்னு சொல்ல மாட்டோம், கைவிட மாட்டோம், அதையும் மீறி போனால் தான் அவங்களுடைய விருப்பம்னு சொல்கிறாரு. அது யாரை சொல்கிறாரு என்பது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை நம்ம இப்போ விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு 5 பேர் போயிட்டாங்க. வேறு இன்னொரு தரப்பும் அது போவது போன்ற செய்தி வர்றதுனால ஏற்பட்ட வருத்தத்தில் கூட அதை சொல்லியிருக்கலாம். ஆனால் எங்களை போன்ற நட்பு சக்திகள் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறோம். திமுக தனித்து விடப்படக்கூடாது. திமுகவின் பின்னால் இந்த நேரத்தில் நாம் பலத்தை காமிக்க வேண்டும். திமுக போன்ற தேசிய அளவிலான ஒரு வலிமையான ஒரு மாநில கட்சி எந்த விதத்திலும் பலகீனப்பட்டு விடக்கூடாது என்று நாங்கள்லாம் கருதுகிறோம். அதனால் நாங்கள்லாம் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். எங்களை அவங்க கொண்டாடுறாங்க, மதிக்கிறாங்க. எங்களுடைய நட்பையும் அன்பையும் அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ உறுதியாக எல்லோரும் இருப்பதற்கு வந்து அவங்க நன்றியையும் மகிழ்ச்சியும் தெரியப்படுத்துகிறாங்க. நாங்கள் தனியாகவே நிற்போம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முடிவையும் அவங்க எடுக்கலை. அது நான் தொண்டர்களுக்கு நம்பி நான் தனியாக நின்னாலும் நாம் வந்து சரிந்து விட மாட்டோம், வலிமையாகத்தான் இருப்போம் என்பதை தொண்டருக்கு சொல்லக்கூடிய செய்தியாக தான் அதை பார்க்கணுமே தவிர, கூட்டணி கட்சியெல்லாம் வேணாம், எல்லாரும் கூட்டணி விட்டு வெளியில் போங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் சிறுபான்மையினுடைய வாக்கு வந்து விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு. இன்னைக்கு ஐயுஎம்எல்னுடைய போக்கு அவங்க வந்து அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடைய வாக்கு போயிருக்கு, மிகப்பெரிய அளவுக்கு போயிடுச்சு. இஸ்லாமியர்களுடைய வாக்கும் கணிசமாக போயிருக்குன்றப்போ திமுகவுக்கு பதிலாக தாவைக்கு அந்த இடத்தை பிடித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஒரு தவறான கருத்து ஊதி பெரிதாக்கப்படுகிறது. 2-3 சமூகங்களுடைய வாக்குகள் 70 முதல் 90% வரை அவர்களுக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் 70%க்கும் அதிகமாக மொத்த தமிழ்நாட்டுடைய வாக்குச்சாவடிகளில் பதிவான முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பதிவான வாக்குகளின் அடிப்படையில் சொல்கிறேன், 70%க்கும் அதிகமான வாக்குகள் திமுக தலைமையினால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் போயிருக்கு. சில இடங்களில் 70%, சில இடங்களில் 90%, சில இடங்களில் 95% அளவுக்கு போயிருக்கு. இதை யாரும் மறுக்க முடியாது. இதை ஆதாரப்பூர்வமாக நான் பேசுகிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் தவறு என்று சொன்னால் இதே போன்ற ஒரு ஊடக பேட்டியை நீங்கள் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, பகிரங்கமாக ஆதாரப்பூர்வமாக வாதிப்போம். அதனால் 70% அதிகமான வாக்குகள் அங்கே தான் போயிருக்கு. சில இடங்களில் அது 30% எதிர்க்கு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கலாம். அது டிவிகேக்குன்னு இல்லை, நாம் தமிழருக்கு போயிருக்கலாம், அதிமுகவுக்கு போயிருக்கலாம், சுயேட்சைக்கு போயிருக்கலாம். சிந்தாமல் சிதறாமல் 70% அதிகமான வாக்குகள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் விழுந்திருக்கு. நீங்கள் சென்னையே எடுத்துக்கிட்டுங்களேன், முஸ்லீம்கள் நிறைந்த துறைமுகத்தில் ஒரு அண்ணன் சேகர்பாபு பெண் தங்கி வர்றாரு. மண்ணடி போன்ற முஸ்லீம்கள் நிறைந்த ஏரியாவுக்கு வரும்போது தான் அவர் லீட் கொடுத்து ஜெயிக்கிறார். அதே மாதிரி தான் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதி அவர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. முஸ்லீம்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ள வரும்போது அவர் வந்து கிராஃப் ஏறுது. தமிழ்நாடு முழுக்க இதை நீங்கள் பார்க்க முடியும். தோல்வியடைந்த திமுகவினருடைய தொகுதிகளை கூட பார்த்தாலும் முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் அவங்களுக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்திருக்கு. அதனால் வந்து குறிப்பாக இந்த 2017 சிஏ போன்ற குடியுரிமை கருப்பு சட்டங்கள் வந்த பிறகு பெரும்பான்மையான தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தங்களுடைய அரசியல் பாதுகாப்பு அரணாக திமுக தலைமையிலான அந்த கூட்டணியை வந்து கருதுறாங்க. இதை யாரும் மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் முஸ்லீம் லீக்கு வந்து டிவிக்கு பக்கம் போனதுனால முஸ்லீம்களுடைய வாக்குகள் எல்லாம் மாறி இருக்கா, ஆதரவுலாம் மாறி இருக்கான்னு சொல்லி ஒரு கேள்வியை இப்போ தொடுத்தீங்க, சரிதானே? முஸ்லீம் லீக்குடைய வாக்குகள் வேறு, முஸ்லீம்களுடைய வாக்குகள் என்பது வேறு. பொதுவாக இந்தியா முழுக்கவே முஸ்லீம்கள் இந்த பாபர் மசூதி 1992 டிசம்பர் 6 இடிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தில் எந்தெந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாழ்வுரிமைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றனவோ அதை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால் எடுத்துன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆதரிப்பாங்க. பீகார் எடுத்துன்னா தேஜஸ்வி யாதவுடைய ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை தான் ஆதரிப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கொண்டோம்னா அங்கே நம்ம அகிலேஷ் யாதவ் அவருடைய சமாஜ்வாதி கட்சியை தான் ஆதரிப்பாங்க. காரணம், அந்த மாநிலங்களில் ஏற்படுகின்ற சூழல்களை தற்காத்துக் கொள்வதற்கு தங்களுக்கு ஒரு அரசியல் பலம் தேவை என்ற அடிப்படையில் தான்.
அதனால இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் இப்போ சுதந்திரமாக சிந்திக்கிறாங்க. அந்தந்த தேர்தலில் எத்தகைய முடிவெடுத்தால் தங்களுடைய அமைதியான சுபிட்சமான வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்குமோ அதுதான் நம்முடைய அரசியலாகவும் இருக்க வேண்டிய அடிப்படையில் தான் அவங்க வாக்குகள் அளிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் குடியுரிமை கருப்பு சட்டம் சிஏஏ வந்த பிறகு திமுகவை தங்களுடைய அரசியல் பாதுகாப்பு நலனாக கருதுனாங்க. அது இந்த தேர்தலில் வந்து குறிப்பாக கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலையும் 2021 தேர்தலையும் 85 முதல் 90% வாக்குகள் திமுக கூட்டணி தான் போணுச்சு. இந்த தேர்தலில் ஒரு 5% முன்ன பின்ன குறைஞ்சிருக்கலாம். அறுதி பெரும்பான்மையாக இங்கே தான் போயிருக்கு. முஸ்லீம் லீக் இடம் மாறினதுனால முஸ்லீம்கள் போகல. முஸ்லீம் லீக் என்பது முஸ்லீம்கள்கிட்ட உள்ள 3-4 முக்கிய கட்சிகள், அதுவும் ஒரு கட்சி, அவ்வளவுதான். அவர்களுக்கென்று ஊருக்கு 10 நிர்வாகிகள் இருப்பாங்க, 5 நிர்வாகிகள் இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பலமே தவிர மொத்த முஸ்லீம் சமுதாயமும் முஸ்லீம் லீக் பின்னால இல்லை. இந்த உண்மையை எல்லாரும் புரிந்து கொண்டுட்டாங்க. இப்போ இல்ல அவங்க கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரும்போது தானே அது இப்போ திமுக துடை தெரியப்படும், விஜய் அவர்கள் இருக்கிறதுனால திமுக துடை தெரியப்படும் அடுத்த 50 ஆண்டுகளுக்குன்னு சொல்றப்ப தானே அது விமர்சனமா மாறும். முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஒரு அமைச்சர் அப்படி பேசியிருக்கிறாரு. அதான் அவருடைய கருத்து. அவர்னால அவருடைய கட்சியை கவுன்சிலர் இடங்களில் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற செய்யக்கூடிய வேலைகளை பாருங்கன்னு சொல்லி தான் பதில் கமெண்ட்டுகளை எல்லாருமே பதிவு செய்கிறாங்க. அதனால் முஸ்லீம் லீக் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை முஸ்லீம்களை செய்யக்கூடிய ஒரு அரசியல் சக்தியாக இல்லை. கேரளாவில் அவங்க ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தி. தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லை. இல்ல விஜய் அந்த கட்டுக்கோப்பான திமுகவுடைய கூட்டணியை உடைச்சிட்டாரோ? ஏன்னா கடந்த காலங்களில் எஸ்டிபிஐ வெளியில அதிமுக கூட இருந்திருக்கு. அதன் பிறகு பாஜகவோட கூட்டணி வைத்ததால அவங்க வெளியில வந்தாங்க. ஆனால் இப்போ இந்த தேர்தலில் எல்லா இஸ்லாமிய இயக்கங்களும் திமுகவோடு தான் பயணிச்சிங்க. ஆனால் தாவேக்கான்ற ஒரு புதிய சக்தி வந்து அது அது திரும்பி உடைஞ்சிருக்கு இல்லையா, சிதறப்பட்டிருக்கு இல்லையா? அதாவது ஐயுஎம்எல், முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ், இந்த 5 கட்சிகளும் திமுக கூட்டணியில் திமுகவினருடைய உழைப்பால் அவர்களுடைய பலமும் இருக்குல்ல. அவங்கவுங்க கட்சிக்குன்னு ஒரு சில இடங்களில் பலம் இருக்கும், சில மாவட்டங்களில் இருக்கும். அவருடைய பலமும் திமுகவுடைய இமாலய பலமும் சேர்ந்து வெற்றியை பெற்றிருக்காங்க. தேர்தல் முடிவுக்கு பின்னாலே ஒரு புதிய அரசியல் சூழல் ஏற்பட்டுடுச்சு. அந்த அரசியல் சூழலில் அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்துவிட்டால் அது பாஜகவுக்கு தான் துணையாக இருக்கும். அதை தடுப்பதற்காக நாங்கள் அங்கே போகிறோம்னு சொல்லி தான் போனாங்க. அந்த அடிப்படையில் முடிவெடுத்ததாக தான் அந்த 5 கட்சிகளும் கூறினாங்க. அப்போ திமுகவுடைய தலைமையில் வெற்றி பெற்று அந்த கட்சியில் இடம் மாறிய போது கூட திமுக அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் ஒரு சிலர் வரம்பு மீறி திமுகவை விமர்சித்தவுடன் திமுகவினரும் கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் திமுக தலைமை அது மாதிரிலாம் யாரையும் விமர்சிக்காதீங்கன்னு சொல்லி அறிவுறுத்திட்டாங்க. சகோதரர் ஆ ராசா அவர்கள் போட்ட பதிவு வந்து பல பேரை காயப்படுத்தணும் திமுக தலைமை கூப்பிட்டு கண்டிச்சிருச்சு. அப்போ இடம் மாறி இருக்கின்ற சகோதரர்கள் கடந்த கால நட்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். மீண்டும் இதே கூட்டணி நோக்கி வருவதற்கான காலம் வந்து எப்படி வேண்டுமென்றாலும் உருவாகலாம். அப்போ ஒருவருக்கொரு முகத்தை பார்க்கணும். அதனால் கடுமையான விமர்சனங்களை தவிர்ப்பது நல்லதுன்ற அடிப்படையில் தான் நானே இந்த விஷயத்தில் நிதானமாக தான் கருத்து சொல்கிறேன். அதே சமயத்தில் வந்து திமுகவை அடிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி யார் பேசாமல் நடக்காது. ஏன்னா திமுக சந்திக்காத தோல்வியும் இல்லை, திமுக சந்திக்காத நெருக்கடியும் இல்லை. இந்தியாவில் எமர்ஜென்சியை சந்தித்து எதிர்த்து நின்று களமாடிய ஒரு கட்சி இன்று வரை உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக மட்டும்தான். மாநில கட்சிகளில் இன்னைக்கு ஒரு தோல்வியை சந்திச்சு திரிணாமுல் காங்கிரஸ், அந்த கட்சியோட நிலைமை பார்த்தீங்களா? அது போன்ற நிலை திமுக ஏற்பட்டுச்சா? திமுகவோடு நெருக்கமான உறவுகளை பராமரித்து விட்டு திமுகவுடைய இமாலய உதவியோடு பல வெற்றிகளையும் பெற்றுவிட்டு இன்று ஒரு புதிய அரசியல் சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழலில் இடம் மாறிய சகோதரர்கள் திமுகவோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மீண்டும் திமுகவை சந்திக்க வேண்டும் என்ற மனநிலையை மறந்துவிடக்கூடாது, சூழலை மறந்துவிடக்கூடாது. எனவே திமுகவை அடிப்போம் ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் தவிர்த்து கொள்ளணும். திமுகவுடைய இருப்பு என்பது தமிழ்நாட்டுடைய அவசியம், தமிழ்நாட்டுடைய அவசிய தேவை. திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக சக்தி, ஒரு சமூக நீதி சக்தி, மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளில் திமுக ஒரு வலிமை மிக்க ஒரு தேசிய சக்தியாகவும் இருக்குது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த நேரத்தில் திமுகவின் மீது ஒரு காட்டமான விமர்சனங்களை அவர்களோடு இருந்தவர்களை முன்வைப்பது நமக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், திமுக தனிமைப்படலை, திமுக மக்கள் பலத்தோடு தான் இருக்குது. இன்றைக்கும் திமுகவினர் இந்த தோல்விக்கு பின்னாலும் மிகுந்த உற்சாகத்தோடு தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திமுகவின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகின்ற போதுதான் திமுக தொண்டர்கள் 2 மடங்கு வேகத்தோடு களத்துக்கு வருவதை பார்க்க முடியுது. இல்லை, நீங்கள் சொன்னதுலேருந்து நிறைய விமர்சனங்கள், குறிப்பாக வந்து குதிரைபேர் அரசியல் நடக்குது, தாவேக்கா வந்து சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுறாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு கட்சிக்கும் சுயேட்சையாக அவர்கள் முடிவெடுத்து எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, மக்களுடைய ஆதரவால் தான் இந்த அரசு நடக்குது அப்படின்னு அவர் வெளிப்படுத்தியிருந்தார்.
ஆனால் அமமுகவிலிருந்து காமராஜ் அவர்களோ, ஐயுஎம்எலோ, இல்லை சிபிஎம்மோ, விசிகாவோ, இன்று மதிமுக இருக்கா இல்லையான்னு பல பல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து விசிகா நிறைய கேள்விகள் கேட்கறதுனால அவங்க வெளியேறுவாங்களா, பாமக உள்ள வருமா, இப்படி பல விஷயங்கள் எண்ண ஓட்டங்கள் அரசியல் களத்துல இருக்கு. இதுல மனிதநேய ஜனநாயக கட்சி என்ன முடிவுல இருக்கு, நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது அதுல. நாங்கள் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுடைய கட்சியுடைய தலைமை நிர்வாக குழுவில் விரிவாக இது பற்றி பேசணும். இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு திமுக வலிமையாக இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் மிக சிறப்பான பங்களிப்பை திமுக செய்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக அதனுடைய தலைவராக தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இருமடங்கு தன்னுடைய கொள்கை உணர்வை காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய காலகட்டம் என்பது பாஜக வலிமை பெற்று மோடி அவர்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் சமரசம் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காகவும் சமூக நல்லிணக்கத்திற்காகவும் எளிய மக்கள் சிறுபான்மை மக்களுடைய நலன்களுக்காகவும் அவர் ஆற்றிய அரசியல் தொண்டுகள் என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட சிறப்பான சேவைகளை செய்தவங்க ஆட்சி இழந்துட்டாங்க. அவருடைய தொகுதியிலேயே அவர் எதிர்பாராத விதமான ஒரு அதிர்ச்சி தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் திமுகவை விட்டு நகர்ந்து சென்றால் எதிர்காலத்தில் சில அரசியல் லாபம் கிடைக்கும் என்று பலர் கருதலாம். ஆனால் நாம் அவ்வாறு கருதக்கூடாது. இந்த இக்கட்டான நேரத்தில் நாம் திமுகவோடு தான் இருக்க வேண்டும். திமுகவினருடைய கரத்தை நாம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் முடிவு செய்து விட்டோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய பயணம் இப்போது உறுதியாக திமுகவோடு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் பாஜக எதிர்ப்பு அப்படின்றது ஓல்ட் ஃபேஷன் ஆயிடுச்சு. பாஜக இனிமேல் பாஜக எதிர்ப்பு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சட்டமன்றத்திலே அவர் சொல்றாரு, எதற்கெடுத்தாலும் பாஜகவை கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டிய நிலைமை கிடையாது. மக்களினுடைய நலன்தான் முக்கியம். தேவையானதை வாங்கி நம்ம வாங்கிக்கணும் அப்படின்றத அதை வெளிப்படுத்துறாரு. கண்மூடித்தனமாக எதிர்ங்கன்னு யாருமே சொல்லலையே. எதை எதிர்க்கிறாங்க? அவங்க மும்மொழி கொள்கையை நம்ம எல்லாருமே எதிர்க்கணும். அதே டிவிக்கும் ஏற்றுக்கிறாங்க. அப்போ திமுகவுடைய எதிர்ப்பு நியாயம் என்பதனால தானே அதே கொள்கையை டிவிக்கும் வழிமுடியுது. கல்வி ரீதியாக தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த நிதியை தாங்கன்னு சொல்லி திமுக கேட்குது. அதைத்தானே டிவிக்கும் கேட்குது. தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுங்கணும் அப்படின்னு சொல்லி திமுக சொல்லுது. அதைத்தானே டிவிக்கும் வழிமுடியுது. அப்போது எந்தெந்த விஷயத்தில் பிஜேபியை திமுக எதிர்க்கிறதோ அதையெல்லாம் டிவிக்கு நியாயம் என்று சொல்கிறது. கண்மூடித்தனமாக திமுக எதையும் எதிர்க்கலை என்பதற்கு அதே விஷயத்தை டிவிக்கும் பின்பற்றுவதை உதாரணமாக சொல்ல முடியும். அதாவது பாஜகவுடைய அரசியலையும் அதனுடைய பாசிச கொள்கைகளையும் எதிர்ப்பது என்பது வேறு. ஒன்றிய அரசை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்ப்பது என்பது வேறு. திமுக ஒன்றிய அரசை கண்ணை மூடிக்கொண்டு எதிர்க்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பாஜகவுடைய தவறுகளை, ஒன்றிய அரசுடைய பாசிச ஆதரவு போக்குகளை தான் தவறு என்று திமுக சொல்கிறது. நாமும் அதைத்தான் சொல்கிறோம். இன்னைக்கு ஒன்றிய அரசுன்றதை இந்திய அரசுன்னு மாற்றியிருக்கார் முதலமைச்சர். எழுதிய கடிதத்தில் பொதுவாக ஒன்றிய அரசுன்னு தான் இருக்கும். இன்றைக்கு முதல்வர் விஜய் அதை இந்திய அரசுன்னு அதாவது நம்முடைய நாடு இந்தியா தான். அதை யாரும் மறுக்க முடியுமா? அதை எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு புரிந்து கொள்வது, எவ்வாறு சொல்வது என்பதில் ஆட்சியாளர்களுக்கு, அரசியல் தலைமைகளுக்கு ஒரு கோட்பாடுகள் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஒன்றிய அரசு என்று குறிப்பிட்டது. மத்திய அரசு என்று அதிமுக குறிப்பிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி நடுவண் அரசு என்று சொல்கிறது. இப்போ டிவிக்கு அது இந்திய அரசுன்னு சொல்கிறது. இது நாளுமே சொல்லாடல் மாறுபடலாமே தவிர இதனுடைய குறிச்சொல் என்ன ஒன்று தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. இன்னொரு விஷயத்தை நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது என்னன்னு சொன்னால், ஏதோ திமுக கண்ணை மூடிக்கொண்டு பாஜகவையும் ஒன்றிய அரசையும் எதிர்ப்பது போலவும், இவங்க அப்படி இல்லை, எதிர்க்க வேண்டிய விஷயம் நாங்கள் எதிர்ப்போம், ஆதரிக்க வேண்டிய விஷயம் ஆதரிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இருப்பது போலவும் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. திமுகவும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பான விஷயத்தில் சமரசம் செய்யாமல் ஒன்றிய அரசையும் பாஜகவையும் எதிர்த்தார்கள், இப்போதும் எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான நலன்களை செய்து கொடுங்கள், தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீர்கள் என்று சொல்கிறார்கள். இதில் என்ன தவறு இருக்க முடியும்? இதுக்கு பேர் கண்மூடித்தனமான எதிர்ப்பா? பாஜக எதிர்ப்பு என்பது ஒரு அரசியல் கட்சி எதிர்க்கல, அந்த கட்சியுடைய கோட்பாட்டை எதிர்க்கிறோம், பாசிசத்தை எதிர்க்கிறோம். அந்த கோட்பாட்டு கொள்கை என்பது மிக ஆபத்தானது. பாசிசம் என்பது இந்தியாவை அழிக்கக்கூடியது, பன்மை கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடியது. அந்த அடிப்படையில் தான் அதை எதிர்க்கிறோம். இனிமேல் தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு எடுபடாது. வெறும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை மட்டுமே வச்சு பாஜகவை யாரும் எதிர்க்கலையே. அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மையமாக வைத்தானே எதிர்க்கிறோம். அப்போ இவர்களுக்கு டிவிகேவுக்கு பறந்து விரிந்த கண்ணோட்டம் இல்லை, ஒரு வட்டார அளவிலேயே சிந்திக்கிறார் என்பது தெரியப்படுத்தப்படுகிறது. நாம் என்ன சொல்றோம்? பாஜகவுடைய அரசியல் என்பது தேசியம் சார்ந்ததாக இருக்கிறது, தேசிய அளவிலான பிரச்சனைகளை பின்னணியாக கொண்டதாக இருக்கிறது, அதை எதிர்க்க வேண்டும் சொல்றோம். சர்ச்சை எரிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுற அன்னைக்கே அவங்க மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க, உணவின் பெயரால் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரத்தை பண்றாங்க. அப்ப இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் என்று சொல்லி அமைதியாக இருக்க முடியுமா?
டிவிக்கோட ஸ்டாண்டை பார்த்தா நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டோம். தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தால் மட்டும் தான் அதை நாங்கள் பேசுவோம். இது வந்து பிற மாநிலம் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்லி மௌனமாக இருப்பாங்களா? அப்படிப்பட்ட ஒரு மௌனத்தை கடைபிடிப்பது இந்தியாவுடைய எதிர்கால அரசியலுக்கு உகந்ததாக இருக்காது. திமுகவும் இதர ஜனநாயக சக்திகளும் இந்த விஷயத்தை தெளிவான நிலைப்பாட்டு எடுத்திருக்கிறாங்க. டிவிக்கு அந்த தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கணும். ஓல்டு ஃபேஷன் சொல்லி கலைஞ்சு போயிடக்கூடாது. ஆபத்தான சூழல்களை அவங்க கிராமப்புறங்களில் உருவாக்கக்கூடிய வேலையில் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. செய்யாமல் இருக்கிறாங்களா? பாஜக தன்னுடைய வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்களா? ஆர்எஸ்எஸ் தங்களுடைய வேலை திட்டத்தை நிறுத்திட்டாங்களா? அவங்களுடைய வேலை திட்டங்கள் அதே மௌனமான அமைதியோடு தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதையெல்லாம் கண்டறிந்து கலைந்து தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய ஜனநாயக அரசியல். அந்த அரசியலை தான் செய்கிறோம். இந்த அரசியலை தயவு செய்து டிவிக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்களுக்கும் இதில் ஆபத்து இருக்கு. டிவிக்குடைய நலன்களுக்கு சேர்த்து தான் மொத்த அரசியலுக்காக நாங்கள் போராடுகின்றோம். தேவாலயங்கள்லையும் பள்ளிவாசல்கள்லையும் அரசியல் பேசலாமா, இல்லை அரசியல் கருத்துக்கள் பேசப்படலாமான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதாவது ஓட்டு போடுங்க எல்லாரும், அது ஜனநாயக கடமை என்று சொல்வது அரசியல் விழிப்புணர்வு. அரசாங்கம் இந்த நலத்திட்டங்களை எல்லாம் அறிவித்திருக்கிறது, இதை இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அறிவிப்பது ஒரு அரசியல் விழிப்புணர்வு. இதுவெல்லாம் தவறில்லை. ஆனால் இன்னாருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது தவறு. அது எந்த மத வழிபாட்டு தலங்களிலும் முடிவு செய்யப்படக்கூடாது. எந்த மத வழிபாட்டு தலங்களிலும் இப்படி முடிவு செய்வதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. மத வழிபாட்டு தலங்கள் அவரவர் சார்ந்த மதங்களை அதனுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கான இடமாக இருக்க வேண்டும். பிற சமுதாய மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய மையங்களாக இருக்க வேண்டும். அரசாங்கத்துடைய நலத்திட்டங்களை இருந்தால் அதை அறிவிப்பு செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் தவறில்லை. ஆனால் இன்னாருக்கு ஓட்டு போட வேண்டும், இன்னாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற முடிவுகளை அறிவிக்கக்கூடிய இடங்களாக எந்த மத வழிபாட்டு தலங்களும் இருக்கக்கூடாது. அது இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கும் அரசியலுக்கும் நல்லதல்ல. திமுகவுக்கு ஆதரவு அளிப்போம், இப்போ காதர் மொய்தீன் வந்து 6வது கடமை, இல்ல நம்மளுடைய கடமைகள்ல திமுகவுக்கு வாக்களிப்பது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பது என்பது நம்மளுடைய கடமை தான் அப்படின்னு சொன்னது என்ன? அதாவது அதை வந்து ஒரு மசூதியில இருந்து சொல்லியிருந்தா அப்பயே நான் கண்டிச்சிருந்திருப்பேன். அவர் அவருடைய கட்சி மேடையில் சொல்லியிருக்கிறாரு. அதையே கூட நான் என்ன சொல்றேன்னா, இந்த அரசியல் முடிவுகளுக்கும் மத நம்பிக்கைகளுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? 5 கடமைகள் என்பது உன்னதமானது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும். அதையும் இதையும் ஏன் இணைச்சு பார்க்குறீங்க? அதோட ஏன் இதை தொடர்புபடுத்துறீங்க? இப்படி பேசுவதே தப்பு. இப்படிப்பட்ட பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் தான் தேவையற்ற சிக்கல்கள் உருவாகுது. அதை இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, தயவு செய்து அரசியலை அரசியலாக பாருங்கள், ஜனநாயகத்தன்மையோடு அதை அணுகுங்கள். அதை வந்து சிதைக்கக்கூடிய வேலைகளில் மத நம்பிக்கையை நுழைச்சி செஞ்சிடாதீங்க. இதைத்தான் பாஜக வட இந்தியாவில் செய்யுது. அப்போ அது தவறுனா இதுவும் தவறு தானே. அதனால் ஒவ்வொரு சமூகத்துக்கும் விழிப்புணர்வு கொடுப்பதில் தவறில்லை, ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஜனநாயகப்படுத்துவது தவறில்லை, ஒவ்வொரு சமுதாயத்தையும் அரசியல்படுத்துவது தவறில்லை. ஆனால் அதை மத நம்பிக்கையோடு இணைத்து ஒரு புதிய சூழலை உருவாக்கி தேவையற்ற சிக்கல்களை ஏற்படுத்துவது நியாயமற்றது. அதை எல்லோரும் தவிர்க்க வேண்டும். எல்லா மத தலைவர்களும் தவிர்க்க வேண்டும். எல்லா மத அரசியல்வாதிகளும் அதை தவிர்க்க வேண்டும். அதான் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு நல்லது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி. சிறப்பு. வாழ்த்துக்கள்.